பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்துவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட விவசாயிகளின் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விவசாயிகள் பயிர்களை சேதப்படுத்தும் பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும், மாவட்டம் முழுவதும் போதிய கால்நடை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்துவதை தடுக்க காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், பயிர் காப்பீட்டு தொகை விடுபட்டு போன விவசாயிகளுக்கு வழங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வேளாண் எந்திரங்கள் அண்டை மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படும் புகார்கள் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இது ஆக்சுவலாக இது மேஜர் பிரச்சனை இருந்துச்சு. நிறைய ஃபார்மர்ஸ் என்கிட்டையும் போன 2 மாதமே வந்திருக்காங்க. இதனால நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வச்சு ஒரு மீட்டிங் பண்ணிட்டோம். அந்த மீட்டிங்கில் என்ன டெசிஷன் எடுத்திருக்கோம்னா, ஃபைன் போடணும் அப்படின்ட்டு. நம்ம பண்ணி யார் வளர்க்குறாங்களோ அது ஒரு என்க்ளோஷரில் வைக்காமல் அதை ஃப்ரீயாக வைக்கிறாங்க, அங்கே டேமேஜ் ஆகுதுன்னா அவங்க மேலே ஃபைன் போடுறதுக்கு ஒரு டெசிஷன் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் வச்சுட்டு அவங்க பண்ணி பிடிச்சிட்டு, ஃப்ரீயாக போகிற பண்ணி பிடிச்சிட்டு அவங்க மேலே ஃபைன் போட்டு, அண்ட் இன்னும் எதாவது மேஜர் டேமேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு அந்த டேமேஜ் ஆகாமல் நாங்கள் பார்த்தோம். ஒரு மேஜர் இஷ்யூ இருந்துச்சு. இப்போ பல வருஷமாக நம்ம 21ல் கொடுக்குற அமௌண்ட் இன்னும் செட்டில் பண்ணல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதை பற்றி வேலை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு மாதம்ல அவங்க ஏதாவது கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ ஏற்கனவே ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இது வி வில் டேக் வி வில் ஹேவ் அ ப்ரூஃபுல் சொல்யூஷன். ஏற்கனவே அவங்க பண்ணுறது அவங்க பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்து நமக்கு இன்னும் எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல. பட் அவங்க சொல்கிறது என்னென்னா, இது ஒரு 2 மாதத்துல முடிச்சுட்டு அவங்களுக்கு